பின்னைக்கு பாங்கு சொல்றது யார்கிட்ட வேலைன்னு சொல்லுங்க பாப்போம். சில இடங்கள்ல இந்த மோமியார்ட வேலைண்டுவாங்க, இன்னும் சில இடங்கள்ல மோதின் சாப்பிட வேலைண்டுவாங்க. அந்த பேரை கூட ஒழுங்கா சில மோமியார் யாருக்கு சொல்றது? அப்படி ஒரு வேர்டு ஒன்று இருக்குதா? எந்த பாஷையில? அரபா, இங்கிலீஷா, தமிழ்? அந்த மோமியார்ன்றது மோதினார்ன்றது அப்படி ஒன்றே இல்லை. முஅத்தின், சரியான சொல் முஅத்தின். என்ன கவலைன்ற சகோதரர்களே, எங்கட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் பாங்கு சொல்றது. அடே பாங்கு சொல்ற மனுஷனுக்கு என்ன பேர் சொல்றதுன்றே இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. அப்ப எத்தனை வருஷமா நாங்க பள்ளிக்கு வரோம், பயான் கேட்கிறோம், அவருக்கு சொல்றது முஅத்தின். இன்னைக்கு எங்கட சமூகத்துல வந்து முஅத்தின் மாற இழிவா பார்ப்பாங்க. அவங்க மையத்துக்குள் பாடுறவங்க, என்னடா இது முஅத்தின் என்றால் பாங்கு சொல்பவர். இன்றைக்கு மஸ்ஜிதில் ஒருத்தருக்கு நாங்க செலரி கொடுத்து அவரை நியமிச்சிருக்கிறதுக்குரிய காரணம், முஅத்தின் பாங்கு சொல்றதுக்கு நியமிச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நேரம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் மக்களுக்கு அந்த அலர்ட்டை கொடுக்கணும், பாங்க சொல்லணும், மக்கள் மஸ்ஜிதுக்கு வரணும், அவ்வளவுதான். ஆனா எங்கட முன்மாதிரியான ஊர் எப்படி மாறணும் தெரியுமா? முஅத்தின் நிர்வாகத்துல போய் கேட்கணும், நீங்களே பாங்கு சொல்றது நியமிச்சிருக்கிறீங்க இல்லையா, ஒரு வக்தாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குது இல்லையே. இப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும். அதை உருவாக்கணும்னா இந்த ஹதீஸ் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யும். என்ன ஹதீஸ்? பாங்கு சொன்னா என்ன சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிவீர்களாக இருந்தால் துண்டுக்குள்ளுக்கு தேன் போட்டு வரும். இன்னைக்கு பாங்கு சொல்ல தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்ற பாங்கு நிறைய பேர் தெரியா? பாங்கு சொல்ல தெரியாட்டி இது ஒரு குறை இல்லையா? எனக்கு 50 வயசு 40 வயசு 35 வயசு ஆகியும் எனக்கு பாங்கு சொல்ல தெரியலன்னா இது குறையா இல்லையா? யோசி பாருங்க. பாங்கு இல்லப்பா எனக்கு தெரியா. சிலாக்கள் பாங்கு சொல்ல விட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லவும் தெரியாது, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் எப்படி என்ன தெரியா? அப்ப இந்த பாங்க நாங்க பாடமாக்கல்லாட்டி முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் தொழுகையை கொண்டு அழைக்கின்ற மிகப்பெரிய அடையாளம். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை முற்படுத்தி இருக்கிறாங்க. பாங்கு சொன்ன என்ன சிறப்பு என்பதை நபிகளால் சொல்லி இருக்கிறாங்கடா. இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு எங்களால் முடியல. கொஞ்சம் பேர் நினைக்கிறது பாங்கு சொல்றக்குள்ளே நாங்க மைக்ல சொல்றது எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, பிழையாகிருமோ? பரவாயில்ல, மனுஷனுக்கு தவறு நடக்கும் தானே. தொழுவிக்கிற இமாமுக்கே ரக்காத் மிஸ் ஆகும். இமாம்கள் விடுங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகளார் தொழுவிக்கக்குள்ளே ரக்காத்தை மிஸ் பண்ணாங்களா இல்லையா? ஒரு நாள் அசர் தொழுது கொண்டு இருக்கிறேன், ரசூல் நினைக்கிற அசர் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழ வேண்டிய மனிதர் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் தடுமாறி போய் யாருடா போய் ரசூல்கிட்ட போய் கேட்கிறேன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்பதான் ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, அனசீத அம் குஸிரத்தி ஸலாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தயக்கத்தோடு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் 4 ரக்காத்தா இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா? இல்ல சட்டங்கள் மாற சான்ஸ் இருக்குதே. ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, 4 ரக்காத்தாக இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது உங்களுக்கு மறந்துட்டா? ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க அசர் தொழுகை 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டீங்களா? அப்படியா, மறந்துட்டு என்று எல்லா மக்களையும் அழைத்து திரும்ப 2 ரக்காத் தொழுவிக்கிறாங்க. அது நீண்ட சட்டம் அது. அப்ப நபிகளாருக்கே தொழுகையில மறதி ஏற்பட்டுச்சா? இல்ல, ஏற்பட்டுச்சு. 4 ரக்காத் தொழுகை 2ஆ தொழுதாங்க, இல்ல தொழுதாங்க. சஹாபாக்கள் சுட்டி காட்டியதுடன் திரும்ப வந்து அடுத்த 2ஐயும் தொழுதாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பாங்கு சொல்லக்கூடிய பிழை வருமா நீங்க பயப்பட தேவையில்லை. மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல ஹஸ்ரத்மார் மௌலைமார்கள் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு அமல்படுத்துறதுக்கு ஆசைண்டா நீங்க அவங்கள்ட்ட போய் பாங்க ட்ரெயின் பண்ணுங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க, மக்கா பாங்கு இருக்குது, மதீனா பாங்கு இருக்குது. ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை அழகான குரல்ல முஅத்தின்மார்கள் சொல்ற பாங்க நீங்க கேளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அதை கேட்க வைங்க. பாங்க நல்ல முறையில் பழக்க வச்சு பள்ளியில் உள்ள ஹஸ்ரத்மாரை சந்திச்சு அவங்கள்ட்ட அதை ட்ரெயின் பண்ண வச்சு நான் சொல்ற பாங்கு சரியா பிழையா என்பதை ஒரு கிழமை ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு அழகாக பாங்கு சொல்றார், மௌலவி உங்களுக்கு சர்டிஃபை பண்றார், நீங்க நல்லா பாங்கு சொல்றீங்க. நிர்வாகத்துல அனுமதியை கேட்டு போட்டு ஒவ்வொரு மஸ்ஜித்ல ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அனுமதியை கேட்டு போட்டு என்ன செய்யுங்க, எங்களுக்கும் சான்ஸ் தாங்க, நாங்களும் பாங்கு சொல்லணும், எங்களுக்கும் இந்த சிறப்பை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்கு சொல்லி அழகிய முறையில் வந்து பாங்கு சொல்லி அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிங்கள் சகோதரர்களே. பிள்ளைகளை சின்ன வயதில் பழக்குங்க. இந்த நிலைமை மாறி நின்றுதான் எங்க சமூகத்துல வந்து பாங்கு சொல்றவர்களை யாரும் தரக்குறைவாக பேசவும் மாட்டார்கள், யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். என்றால் இது அவ்வளவு முக்கியமான சிறப்புகள் பொருந்திருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் அமல்களுடைய சிறப்புகள் என்று வருகிற நேரத்தில் நிறைய ஹதீஸுகள் நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கூலிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தேடி படித்து அதை மௌத்துக்கு முன்னாடி
எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இன்றைய தினம் என்னென்ன அமல்களுக்குரிய சிறப்புகளை நாங்கள் படித்தோமோ அந்த சிறப்புகளை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அமல்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் பூரணமான கூலியை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.